வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மிகப்பெரிய ஒரு கலவரம் வெடிக்கப் போவதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகியிருக்கிறது. நாளை காலை 10:30 மணி அளவில் அதிமுக அலுவலகத்தில் அதிமுகவின் தொண்டர்கள் ஒன்று கூடுவதாகவும், இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடுவதில்லை என்று அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பின் காரணமாக இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும், கிட்டத்தட்ட இதுவரைக்கும் அதிமுகவின் வரலாற்றிலேயே தேர்தலில் போட்டி இல்லை என்று அறிவித்த முதல் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்பதற்கேற்ப தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக அதிமுகவில் மாறியிருக்கிறது. இப்படிப்பட்ட பொதுச் செயலாளரை நாங்கள் அதிமுகவில் பார்த்ததே இல்லை என்பதற்கேற்ப செய்திகளும் தற்பொழுது வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடாது, இனி வரக்கூடிய வருடங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடாது என்று அதிமுகவின் அலுவலகத்தில் போராட்டங்கள் நடத்த உள்ளதாகவும், இதை அவர் தடுத்தால் நிச்சயமாக அவர் மீதே நாங்கள் தாக்குதலை நடத்துவோம் என்பதற்கேற்ப செய்திகளும் வெளியாகியிருக்கிறது. சசிகலா அவர்கள் கூட அதிமுக அலுவலகத்தை நாங்கள் மீட்டெடுப்போம், அதிமுகவில் உள்ள தொண்டர்கள் எங்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள், அதிமுகவை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருப்பது அதிமுகவின் செயல்பாடு மற்றும் அதிமுகவின் வளர்ச்சி இல்லாமல் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள் தான் என்றும் தற்பொழுது செய்திகளும் வெளியாகி கொண்டு இருக்கிறது. சசிகலா அவர்கள் 20ஆம் தேதி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் பொறுப்பேற்க வேண்டும். அதிமுகவின் செயல்பாடுகள், சட்ட திட்டங்கள் அனைத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாற்றியமைத்து விட்டார். அதிமுகவின் தொண்டர்களே அவரது அடிமைகள் போல் பார்த்து வருகிறார் என்றும், தேர்தலில் தோல்வியடைந்தால் அதிமுகவின் தொண்டர்கள் தான் காரணம், வெற்றியடைந்தால் அதற்கு முழு பொறுப்பும் நான் தான் என்றும் கூறுவது நியாயமற்றது என்றும் அதிமுகவின் தொண்டர்கள் கடும் கோபத்தில் இருப்பதை இதன் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு கடுமையான சுயநலவாதி, இப்படிப்பட்ட பொதுச் செயலாளரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அதிமுகவின் தொண்டர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூறியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாட்டின் காரணமாகத்தான் இத்தனைய நடவடிக்கைகளை இவர்கள் மேற்கொள்வதாகவும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் அதிமுக பலவீனமாக மாறிவிட்டது என்று சசிகலா அவர்கள் கூறுவது சரிதானா? நாளை அதிமுக அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மண்டை உடைக்கப்படும் என்று சில தொண்டர்கள் போஸ்டர்கள் அடித்து வருவதை பற்றியான தகவல்களை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.